வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். கிரானா ஹில்லில் உள்ள பாகிஸ்தானின் அணுசக்தி நிலையத்தின் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பாக அடிப்பட்ட பேச்சுக்கள் இருதரப்பு மரத்தலின் பின் ஓய்ந்து போனது. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான தகவல்கள் பல்வேறு விதங்களில் திரிபடைந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதன் பின்னணியில் ஒரு குழு செயல்பட்டதாக இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். இதை சமூக வலைதளத்தில் யாரோ விஷமிகளால் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்று சாதாரணமாக ஒதுக்கிவிட்டு நகர்ந்துவிட முடியாது. இதன் பின்னணியில் ஒரு போர் திட்டமிடலின் மிக தீவிரமான தரவு ஒன்று வெளியாகி உள்ளது. இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தால் போர் திட்டமிடலின் மிக தீவிரமான அந்த தரவை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாகிஸ்தானின் தீவிரவாத இலக்குகள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து கிரானா ஹில்லில் உள்ள பாகிஸ்தானின் அணுசக்தி தொடர்பான நிலையங்களை இந்திய ஏவுகணைகள் தாக்கியதாக சமூக ஊடகங்களில் பரபரப்பான கூற்றுக்கள் வெளிவந்தன. இது இரண்டு அணு ஆயுத உற்பத்தி நாடுகளுக்கும் இடையே பதட்டங்களை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரிக்கையினை தூண்டியது. சமூக வலைதளங்கள் எக்ஸ், ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் போன்ற தளங்களில் பரவலாக பரப்பப்பட்ட தாக்குதல் பற்றிய தகவல்கள் பாகிஸ்தான் பஞ்சாபின் சர்கோதா அருகே உள்ள கிரானா ஹில்ஸ் வளாகத்தில் இந்திய விமானப்படை துல்லியமான தாக்குதலை நடத்தியதாக கூறின. கிரானா ஹில்ஸ் பாகிஸ்தானின் அணு ஆயுத வளர்ச்சியின் ஆரம்பகால வரலாற்றுடன் தொடர்புடைய இடம். அதனால்தான் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான போலி தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த தகவலை உடனடியாக மறுத்தனர். அவர்கள் பிராந்திய பதட்டங்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் பீதியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் நோக்கில் அவை புனையப்பட்ட தவறான தகவல்கள் என்று விவரித்தனர். ஆனால் அந்த தகவல்கள் பாகிஸ்தானில் கடும் பீதியை ஏற்படுத்தியதை இந்த மறுப்புகளால் தடுக்க முடியாமல் போனது. தாக்குதல் நடத்தப்பட்டது நிஜம், அதனால் அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டுள்ளது என்று வால்வழி தகவல் பாகிஸ்தானின் பல பகுதிகளிலும் பொதுமக்கள் மத்தியில் வேகமாக பரவியது. அதற்கு காரணம் பாகிஸ்தான் அரசின் மறுப்பு அறிவிப்பு பாகிஸ்தான் பொதுமக்களிடம் சரியாக சென்றடையவில்லை, அல்லது பாகிஸ்தான் பொதுமக்கள் தமது அரசை நம்பவில்லை, நடந்ததை மறைக்கிறார்கள் என்ற நினைப்பு கூட இருந்திருக்கலாம். பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் ஊடக பிரிவான இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ISPR வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தாக்குதல் நடைபெற்றதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் தவறானவை என்று வகைப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் இந்திய ஏவுகணைகள் எதுவும் கிரானா ஹில்ஸ் பகுதியின் எந்த பகுதியையோ அல்லது பாகிஸ்தானின் மூலோபாய திட்டங்களுடன் தொடர்புடைய வசதிகளையோ தாக்கவில்லை என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியது. பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் எப்போதும் முழுமையாக விழிப்புடன் உள்ளன மற்றும் நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்கும் திறன் கொண்டதை என்று ISPR அறிக்கை கூறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானின் பல விமான தளங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை பாகிஸ்தான் பொதுமக்கள் நேரில் கண்டார்கள். அதனால் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களுடன் தொடர்புடைய கிரானா ஹில்ஸ் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று பெரிய சதவீதமான பாகிஸ்தான் பொதுமக்கள் கருதி பீதியடைந்தார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாமல் போனது. பாகிஸ்தானின் மத்திய பஞ்சாபில் உள்ள சர்கோதாவிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ள கிரானா ஹில்ஸ் 1980களில் பாகிஸ்தானின் அணு சாதனங்களில் குளிர் சோதனையின் ஆரம்ப கால தளங்களில் ஒன்றாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு குளிர் சோதனை என்பது சங்கிலி எதிர்வினையை தொடங்காமல் அணுகுண்டு கூறுகளை செயல்படுத்துவதை குறிக்கிறது. இது உண்மையான வெடிப்பை உருவாக்காமல் போர்முனை வடிவமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை சரிபார்ப்பதில் ஒரு முக்கியமான படியாகும். 1983 மற்றும் 1990 ஆண்டுகளுக்கு இடையில் கிரானா பாறைகள் நிறைந்து மலைப்பாங்கான பகுதியில் தூண்டப்பட்டு நிலத்தடி சுரங்கங்களில் தொடர்ச்சியான குளிர் சோதனைகள் நடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது பாகிஸ்தானின் அணுசக்தி தடுப்பு திறன்களின் அடித்தளமாக இந்த இடத்தினை அடையாளப்படுத்துகின்றது. இந்தியாவின் போக்ரான் 2 சோதனைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் உண்மையான அணுசக்தி சோதனை 1998 ஆண்டு மே மாதம் பலூசிஸ்தானின் சாகாய் மலைகளில் நடத்தப்பட்டாலும் இஸ்லாமாபாத்தின் அணுசக்தி தொடர்பான முன்னணி தளமாக கிரானா மலைகள் அடையாளப்படுத்தப்பட்டன. கட்டுப்பாடு கோடு LOC மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குள் தீவிரவாத உள்கட்டமைப்பை அளிப்பதை நோக்கமாக கொண்டதாக கூறப்படும் இந்திய ராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் கிரானா ஹில்ஸில் இந்திய தாக்குதல்கள் நடந்ததாகவே போலி தகவல்கள் பரபரப்பாக பரப்பப்பட்டன. இந்திய அதிகாரிகள் இந்த நடவடிக்கை பற்றிய கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை என்றாலும் அதிகாரப்பூர்வ தகவல்களில் உள்ள இடைவெளி சமூக ஊடகங்களில் பரவும் ஊகங்கள் மற்றும் சரிபார்க்கப்படாத காணொலிகளால் நிரப்பப்பட்டது. கிரானா பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் காட்சிகள் உட்பட இப்படியான போலி செய்திகள் தகவல் போர் பிரிவால் திட்டமிடப்பட்ட தவறான தகவல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று சில அதிகாரிகள் நம்புகின்றனர். இது குழப்பத்தை ஏற்படுத்தும் தகவல் போருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று பெயர் குறிப்பிட விரும்பாத மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். கிரானா ஹில்ஸ் போன்ற முக்கியமான தளங்களில் தாக்குதல் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது உளவியலை சீர்குலைத்து பின்னடைவை தூண்டும் நோக்கம் கொண்டது என்றார் அவர். இந்த தகவல் போர் எங்கிருந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பது கடினமானது.
ஆனால் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு தரப்புகளிலிருந்து சமூக வலைதள பதிவுகள் செய்யப்பட்டு அவை வேகமாக பரவினாலும் அவற்றுக்கிடையே சில குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் இருந்தன என்று இப்போது சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த போலி தகவல்கள் எங்கிருந்தும் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் அதிக அளவில் பரவியது பாகிஸ்தானில் தான். முக்கியமாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இந்த போலி தகவல்கள் அதிகம் சுற்றி வந்தது இப்போது அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சிந்து மாகாணத்தில் அதிகம் சுற்றி வந்தன. கிரானா கில்ஸ் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இருந்தது அதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தகவல் போர் எந்த அளவுக்கு பாதிப்புகளை மற்றும் மனோதத்துவ விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்பதே இதன் நோக்கம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அவர்கள் இந்த தகவல் போரின் பின்னணியில் ஒரு குழு செயல்பட்டதாகவும் நம்புகிறார்கள். அதற்கு ஒரு அமைப்பாகவோ உளவுத்துறையின் ஒரு பிரிவாகவோ இருக்கலாம் என்கிறார்கள் அவர்கள். பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்கள் இந்திய எல்லையில் உள்ளன. அதனால் பாகிஸ்தானின் எல்லை மாகாணங்களில் ஒரு தகவல் போர் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சோதித்து பார்ப்பதற்கும் இது செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி நிறுவனம் IAEA கூறப்படும் தாக்குதலின் விளைவாக கதிர்வீச்சு கசிவுகள் குறித்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டது. ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அளித்த அறிக்கையில் சர்கோதா பகுதியில் அமைந்துள்ளவை உட்பட பாகிஸ்தானில் உள்ள எந்த ஒரு அணுசக்தி நிலையத்திலும் கதிர்வீச்சு கசிவு அல்லது சம்பவம் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று IAEA செய்தி தொடர்பாளர்கள் கூறினர். கிரானா கில்ஸ் கட்டமைப்பு சேதம் அல்லது கதிர்வீச்சு கசிவுகளை இந்த தாக்குதல் ஏற்படுத்தியதாக கூறும் ஆன்லைன் கதைகளை இந்த அறிக்கை நேரடியாக மறுக்கிறது. இந்திய ராணுவமும் தாக்குதல் தொடர்பாக வெளியான போலி தகவல்களை மறுத்தது. ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்திய விமானப்படை நடவடிக்கைகளின் தலைவர் ஏர் மார்ஷல் AK பாரதி கூறிய போது, கிரானா கில்ஸ் ஒரு அணுசக்தி நிலையம் உள்ளது என்று எங்களுக்கு தெரிவித்ததற்கு நன்றி, எங்களுக்கு அது பற்றி தெரியாது, மேலும் நாங்கள் கிரானா கில்ஸை தாக்கவில்லை, அது எங்கு இருந்தாலும் என்றார் அவர். கிரானா கில்ஸ் பாகிஸ்தானின் அணுசக்தி உள்கட்டமைப்பின் முக்கிய அங்கமாக இல்லாவிட்டாலும் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் தொடர்பான வலையமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தை அந்த நாட்டின் தேசிய கட்டளை கவுன்சில் NCAயின் கீழ் உள்ள திட்டமிடல் பிரிவு SPD நிர்வகிக்கிறது. அதே நேரத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை பாகிஸ்தான் அணுசக்தி ஆணையம் PAEC மற்றும் கான் ஆராய்ச்சி ஆய்வகம் KRL ஆகியவை மேற்கொள்கின்றன. ஆயுத விநியோக அமைப்பின் செயல்பாட்டு செயல்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு இராணுவ கட்டளை தளத்தால் கையாளப்படுகின்றது. இது நில அடிப்படையிலான ஏவுகணை அலகுகள் மற்றும் இரட்டை திறன் கொண்ட விமான ஏவுகணைகளை மேற்பார்வையிடுகிறது. கிரானா கில்ஸ் தான் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தின் பிரதான அலகு இருப்பதாக கருதுவது தவறு. அது அங்கே இல்லை. பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை ஆதரிக்கும் முக்கியமான மையங்களில் ஒன்று ராவல்பிண்டிக்கு அருகில் உள்ள கஹூதா ஆராய்ச்சி ஆய்வகம். இது யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இரண்டாவது குஷாப் அணுசக்தி வளாகம், அங்குதான் புளூட்டோனியம் உற்பத்தி குலை உள்ளது. இந்த இரண்டு இடங்களை தவிர ஃபதேஜங், சக்வால் மற்றும் குஜ்ரன்வாலா உட்பட வேறு சில பகுதிகளில் ஏவுகணை சேமிப்பு மற்றும் மேம்பாட்டு இடங்கள் உள்ளன. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் கிரானா கில்ஸில் தாக்குதல் நடத்துவதில் எந்த பலனும் இல்லை. அதற்கு பாகிஸ்தானின் ஃபதேஜங், சக்வால் உட்பட வேறு இடங்களில் தாக்குதல் நடத்த வேண்டும். கிரானா கில்ஸ் பொதுவாக செயலில் உள்ள வெடிப்பு முறைகள் அல்லது ஏவுகணை அமைப்புகளை வைத்திருப்பதாக அறியப்படவில்லை. இருந்த போதிலும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் அதை பாகிஸ்தானின் அணுசக்தியின் அடையாளமாக ஆக்குகிறது. ஆனால் அது ஒரு காலி பெருங்காய டப்பா. உள்ளே பெருங்காயம் கிடையாது. முன்பு பெருங்காயம் இருந்ததால் மனம் மட்டும் வீசும். அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டாலும் எதுவும் நடக்காது. வேண்டுமானால் 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சில தரையடி சுரங்கங்களை உடைக்கலாம், அதற்கு மேல் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் கிரானா கில்ஸ் மீதான இந்திய தாக்குதல் என்ற தவறான கூற்று உண்மையற்றதாக இருந்தாலும் கடுமையான தாக்கங்களை வைத்திருக்கிறது என்பது சமூக ஊடகங்கள் மூலம் நடத்தப்பட்ட தகவல் போரின் மூலம் தெரிய வந்துள்ளது. இது சிலருக்கு, முக்கியமாக இந்த தகவல் போரை நடத்தியதாக நம்பப்படும் குழுவினருக்கு மதிப்புமிக்க சில தரவுகளை கொடுத்துள்ளது. அது முக்கியமற்ற ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்ற போலி தகவல் கூட தவறான கணக்கீட்டுக்கு வழிவகுக்கும். மோதலின் வெப்பநிலையை அதிகரிக்கும். மேலும் பதிலடி கொடுக்க நாட்டின் தலைமையின் மீது பொதுமக்களின் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் ஒரு போர் தீவிரமடையக்கூடும். சரி, இந்த தகவல் போரில் கிடைத்த தரவுகளால் என்ன பலன் அல்லது ஏதாவது பலன் இருக்கிறதா? இருக்கிறது. ஒரு தகவல் போரில் அல்லது நிஜ போரில் எந்தவித பின்விளைவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு இடத்தில் நடத்தப்படும் தாக்குதல் எதிர்பாராத பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த இடம் ஒரு பழைய குறியீட்டு தளமாக இருந்தால் போதுமானது. இது போர் திட்டமிடலாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தரவு. அந்த தரவு என்ன? வருங்காலத்தில் ஒரு போரில் எந்த பின் விளைவையும் ஏற்படுத்தாத ஒரு இடத்தில் நடத்தப்படும் ஒரு தாக்குதல் எதிர்பாராத பெரிய விளைவை ஏற்படுத்தும். சரி, இந்த தகவல் போரின் பின்னணியில் ஒரு குழு இருந்ததாக கூறுகிறார்களே, யார் அந்த குழு?
நன்றாக யோசித்து பார்த்தால் நீங்களே கண்டுபிடித்து கூறிவிடுவீர்கள். அதே நேரத்தில் இது காட்டியிருக்கும் மற்றொரு முக்கிய விஷயம் அணுசக்தி சூழலின் தவறான தகவல்களின் ஆபத்து என்னவென்றால் அது முடிவெடுக்கும் காலக்கெடுவை துரிதப்படுத்துகிறது மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு சேனல்கள் மீதான நம்பிக்கையை அளிக்கிறது. ஏவுகணைகளை விட தவறான தகவல்கள் வேகமாக பரவும் டிஜிட்டல் யுகத்தில் கிரானாகில்ஸ் தொடர்பான இந்த அத்தியாயம் தவறான கதைகளின் ஆபத்துக்களை தெளிவாக காட்டுகிறது. இறுதி பகுப்பாய்வில் அணு ஆயுத தாக்குதல் பற்றிய வதந்திகள் உண்மையாக இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு யதார்த்தங்கள் மீதான தாக்கம் உண்மையானது. அதுதான் எல்லாவற்றிலும் மிகவும் ஆபத்தான தாக்குதல்.